சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உங்க மேல எந்த ஃபால்ட்டும் இல்லன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா நாங்களே அனுப்பிச்சு விடுறோம். சார், நான் எதுக்கு சார் ஸ்டேஷனுக்கு வரணும்? அப்படியெல்லாம் வர முடியாது சார். தப்பு பண்ணிருந்தா பரவாயில்ல, நான் தான் அது என் பேக்கே இல்லைன்னு சொல்றேன். திரும்ப திரும்ப ஸ்டேஷனுக்கு வானா என்ன சார் அர்த்தம்? என்னால வர முடியாது சார். நான் எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்றேன், இல்லனா நான் என் லாயர் கிட்ட பேசுறேன் சார். மேடம், அப்போ ஒன்று பண்ணுங்க, நீங்க உங்க பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு கிளம்புங்க. நாங்க டிரைவரை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறோம். எல்லா என்கொயரிஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க பாஸ்போர்ட்டை உங்க வீட்லயே கொண்டு வந்து கொடுத்துட்றேன். சார், பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டா நான் சிங்கப்பூர் எப்படி சார் போக முடியும்? ஹலோ, என்னங்க மேடம், என்னை பார்த்தா உங்களுக்கு காமெடி பண்ற மாதிரி தெரியுதுங்களா? இவ்வளோ கரன்சியோட உங்க வண்டியை நாங்க பிடிச்சிருக்கிறோம், கேட்டா உங்களுது இல்லைங்கிறீங்க. உங்களை வீட்டுக்கு அனுப்புறதே பெரிய விஷயம் மேடம். ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் உட்கார வச்சிருக்கணும். ஏதோ லேடிஸா இருக்கிறீங்க, கையில குழந்தையோட இருக்கீங்கன்னு பாவம் பார்த்தா ஏதோ ரூல்ஸ் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. வாசன் சார், இவங்க கிட்ட பேசினா வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல. நீங்க இவங்கள வண்டியில ஏத்துங்க. சரிங்க சார். சார் 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 என்ன சார் நீங்க? இப்ப நான் உங்களுக்கு பாஸ்போர்ட் கொடுத்தா போதும்ல? அதை தானுங்க மேடம் அப்பையில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க பாஸ்போர்ட் மட்டும் கொடுத்துட்டு போங்க. என்கொயரி முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே உங்க வீட்டுல கொண்டு வந்து தரேன். இங்க பாருங்க, இன்னைக்கு நீங்க சிங்கப்பூர் போக முடியாது. நீங்க முதல்ல அதை உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிரச்சனை சால்வ் ஆகிற வரைக்கும் நீங்க இந்தியா விட்டு வெளியே போக முடியாதுங்க மேடம். உங்களுக்கு பெர்மிஷனும் கிடையாது. அதுக்காக தான் நான் பாஸ்போர்ட் வாங்கி வைக்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. புரியுது சார். உங்க பாஸ்போர்ட்டை கொடுங்க. குழந்தைய தூக்கிட்டு போங்க. இருடா. வாசன், வரேன் சார். சார், இவங்கள ஒரு வண்டி ஏத்தி அனுப்பிச்சு விட்டுவாங்க. ஓகே சார், வாங்கம்மா. சூட்கேஸ் எடுத்துக்கோங்க. வாங்க. அந்த பக்கம் போனா ஆட்டோ கிடைக்கும், வாங்க. மாமா, டைம் ஆயிடுச்சு. இந்நேரம் ஏர்போர்ட் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போய் சேர்ந்துட்டாங்களான்னு ஒரு ஃபோன் பண்ணி கேளுங்களேன். ஏன் செவந்தி, அது விட்டா சரின்னு போயிருக்குது, அதுக்கு போய் ஃபோன் பண்ணுங்கிறியே, அது ஃபோன் பண்ணா எடுக்குமா? அது நேரம் ஏர்போர்ட் போயிருக்கோம். நம்ம ரகு சிங்கப்பூர்ல தானே இருக்கான். இது போய் சேர்ந்துருச்சுன்னா அவன் ஃபோன் பண்ணுவான். அப்பா அதுகிட்ட பேசிக்கலாம், பார்த்துக்கலாம், விடு. செவந்தி, அவங்க சிங்கப்பூர்லாம் போக மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க வீட்டுக்கு திரும்ப வந்துருவாங்க. என்ன செஞ்சு சொல்ற? ஆண்டி, பொண்ணு சித்தி திரும்ப வராங்களா? கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். நம்ம சித்தி வராங்க, தமிழ் வரான். நம்ம சாமி கிட்ட ப்ரே பண்ணது பழிச்சிடுச்சு பாத்தியா? ஜாலி. ஏய் மது, கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டீங்க? சிந்து, என்ன ஆச்சு? ஏன் திரும்பி வரா? செவந்தி, இப்பதான் விஜய் சார் கால் பண்ணி என்கிட்ட சொன்னாரு. ஹைவேல வண்டிய செக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நம்ம பூர்ணிமா போன கார் வழக்கம் போல மாட்டிருக்கு. அது யாருமா விஜய்? விஜய் சார் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஸ்பெக்டர். நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்காரு அங்கிள். நம்ம ஃபேக்டரிக்கு எல்லாம் கூட வந்திருக்காரு. ஓ, அப்படியாமா? சரி, என்னம்மா சொல்றாரு? பூர்ணிமாவோட வண்டிய செக் பண்ணதுல வண்டிக்குள்ள ஒரு பேக் நிறைய கத்தியா கள்ள நோட்டு வச்சிருக்காங்களாம். என்ன சொல்ற சிந்து? வண்டிக்குள்ள கள்ள நோட்டா? யாரோடது? அதான் செவந்தி தெரியல. டிரைவரை கேட்டா இது என்னோடது இல்ல, அந்த மேடமோடதுன்னு பூர்ணிமாவை கை காமிச்சிருக்கான். அடப்பாவி, பூர்ணிமாவோடதா? என்ன செஞ்சு சொல்ற? இல்ல, பூர்ணிமாவை அவன் கை காமிச்சிருக்கான். பூர்ணிமாவை கேட்டா அது என்னோடது இல்லன்னு சொல்லிருக்காங்க. அதான் விஜய்க்கு ஒரே கன்ஃபியூஷன். எனக்கு கால் பண்ணி கேட்டாரு. நான் சொன்னேன், அவங்க கண்டிப்பா அப்படி பண்ற ஆள் கிடையாது சார். வேற ஏதாச்சும் பிரச்சனையா இருக்கும் சார், என்னன்னு கொஞ்சம் கரெக்டா விசாரிச்சு திருப்பி அனுப்பி விட்டுருங்கன்னு சொல்லிருக்கேன். அப்போ பூர்ணிமாவை போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்களா சிந்து? இல்ல செவந்தி, அவங்க திருப்பி அனுப்பி விட்டுருக்காங்க.
தம்பி ஏய், தமிழ் தமிழ் பாருங்க பாருங்க பாரு பூர்ணி குழந்தைய கூட்டிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்ட. ஆமா, போகும்போது எங்களை நல்லபடியா அனுப்பி வச்சாதானே. போக கூடாதுன்னு ஊரெல்லாம் வேண்டிக்கிட்டு என்ன அனுப்பி வச்சிருப்பீங்க. அதான் கடவுள் என்ன பாதியிலேயே திருப்பி அனுப்பிட்டான். சித்தியே சொல்றாங்க பாரு, கடவுள் திருப்பி அனுப்பிட்டாராமே. அப்ப நம்ம ப்ரே பண்ணது கரெக்ட் தானே? ஏய், என்ன ப்ரே பண்ணீங்க? ஒன்னும் இல்ல சித்தி. பூர்ணிமா என்னாச்சு? எதுக்காக திரும்பி வந்துட்ட? மாமா, நான் போன கார்ல கள்ள நோட்டு வச்சிருந்திருக்காங்க. அது யாரோட நோட்டோ என்னமோ எனக்கு தெரியல. வண்டிக்குள்ள இருந்திருக்கு. செக் பண்ணி பார்க்கும்போது டிரைவர் என்னோடது இல்லைன்றான். நானும் அதை கொண்டு வரல. அதனால டிரைவரை மட்டும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. என்கிட்ட பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டு என்னை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. என்கொயரி முடிச்சிட்டு தான் பாஸ்போர்ட் தருவாங்களாம். ஏமா, அது எப்படிமா உனக்கு தெரியாம உன் வண்டிக்குள்ள கள்ள நோட்டு? ஒருவேளை வண்டி ஓட்டிட்டு வந்தாரே அந்த டிரைவர் தான் இருக்குமோ? தெரியல மாமா. டிரைவரை கேட்டா இல்லன்னு என்ன கை காமிச்சு விடுறான். அந்த ஆள் இன்ஸ்பெக்டர் எவனே தெரியல. அவன் ஒரு சரியான இடியட்டா இருக்கான். அவன்கிட்ட பேசி பேசி நான் வெளியே வரதுக்குள்ள எனக்கு உயிரே போயிடுச்சு.